பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 14ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுடைய சரித்திரம் 33ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 33 verses 24 and 25. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனங்களுக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தரோட வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காத படிக்கு. ஆமே. இதற்கு முந்தின உள்ள வசனத்தை வாசித்தோம்னா படிக்கணும். 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷருக்கு தன்னுடைய நிதானத்தை காண்பிக்கும் பொருட்டு அவனுக்கு அனுசாரியா இருப்பாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்னன்னா மனுஷனுக்கு அனுசாரியா, மனுஷனுக்கு உதவியா இருக்கிறார். எதற்காகனா மனுஷனுக்காக, அதாவது மனுஷனுடைய வியாதி படுக்கையில அவன் படுகொலியில் இறங்காதபடி அவர் அவனுக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி தேவனாய் கர்த்தர் இடத்துல பரிந்து பேசுகிறார். தூதனானவர் பேசி அந்த மனுஷனுக்கு கர்த்தர் இறங்கி அவனை ரட்சித்து அவன் படுகொலியில் இறங்காத படிக்கு அவனை ரட்சிக்கும்படி அவனுக்காக பரிந்து பேசுகிறார். என்னன்னா, நான் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார். ஆமே. அப்ப நீதிமொழிகளை படிக்கிறோம். நீதிமானுக்காக துன்மார்க்கரும் செம்மையானவர்களுக்காக துரோகிகளும் மீட்கும் பொருள் ஆவார்கள் என்று சொல்லி. ஆமே. அப்போ ஒரு நீதிமான் அவன் என்னன்னா, அவன் வியாதினால பாதிக்கப்படும் பொழுது என்னன்னா அந்த தூதனானவர் அவனுக்காக பரிந்து பேசுகிறார். என்னன்னா, அவனுக்கு பதிலாக மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்து விட்டேன், ஆகையினால நீர் அவனுக்கு இறங்கி, அந்த நீதிமானுக்கு இறங்கி அவனை ரட்சியும், அவனை படுகொலியில் இறங்காதபடி ரட்சியும்னு சொல்லி அவர் பரிந்து பேசுவாராம். அப்பொழுது என்னன்னா, அவனுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை போல் ஆரோக்கியம் அடையும், அவனுடைய வயது வாழ வயதுக்கு திரும்பும் என்று சொல்லி. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னன்னா அவர் நமக்காக இல்லையா பரிந்து பேசுகிற சமாசி பண்ணுகிற தூதனாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நம்முடைய ஆத்மா படுகொலியில இறங்காத படிக்கு நமக்கு இறங்கி நமக்கு பதிலாக மீட்கும் பொருளை அவர் கண்டுபிடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஆகையினாலதான் என்னன்னா நம்மளுடைய ஆத்மா நம்முடைய படுகொலியில இறங்காம வியாதியில நம்ம மரித்து போகாம அவர் நமக்கு இறங்கி நம்மளை சுகமாக்கி நம்மளை ரட்சிக்கிறபடினால என்னன்னா நம்முடைய மாம்சம் எப்படி மாறுமா, அந்த வாலிபத்தில் இருந்ததை போல. வாலிபர்களுக்கு எவ்வளவு ஒரு பராக்கிரமம் இருக்கிறது இல்லையா. வாலிப நாட்களில நல்ல சரீரத்துல நல்ல பலன் இருக்கிறது. ஆமே. காலேபை குறித்து வாசிக்கிறோம். அவருக்கு 85 வயதுலயும் மலை நாட்டை வெல்லுகிற பலன் இருந்துச்சு. ஆமே. அல்லேலூயா. அப்ப அந்த நம்மளுடைய வயது எப்படி, நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய மாம்சம் எப்படின்னா வாலிபத்துல இருந்ததை பார்க்கிலும் வாலிபத்துல இருந்ததை போல ஆரோக்கியம் அடையும். அதை இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்பும். அப்ப நம்முடைய வயது எப்படின்னா கழுகுகளை போல வாழ வயது. அப்ப திரும்பவும் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆமே. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு அடுத்து தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிச்சோம்னா கர்த்தர் சொல்ல அவனுடைய நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பார், அவன் கர்த்தருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்ப்பான் என்று சொல்லி. ஆமே. அப்ப நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கிற பட்சத்துல யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானா இருந்தார் இல்லையா. பயங்கரமா எல்லாவற்றையும் இழந்து சரீரத்துல வியாதினாலையும் அவர் என்னன்னா பாதிக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு இறங்கினார். அப்படியாக அவருடைய இல்லையா நம்முடைய நீதியின் பலனை நமக்கு கொடுக்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற சமாசி பண்ணுகிற தூதன், அவர் நமக்காக இல்லையா பரிந்து பேசுகிறபடினால, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறபடினால இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை குணமாக்குகிறார். நம்முடைய ஆத்மாவை படுகொலியில இறங்காத படிக்கு அவர் ரட்சிக்கிற தேவன், நமக்காக மீட்கும் பொருளை அவர் கண்டுபிடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே,
நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீராப்பா. ஆண்டவரே, நாங்கள் படுகொலியில் இறங்காம ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு இறங்கி எங்களை ரட்சிக்கிற தேவனாப்பா, எங்களுக்காக மீட்கும் பொருளை கண்டுபிடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகையினால எங்களுடைய மாம்சம் அப்பா வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும் என்று சொல்லி அப்பா அந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நீர் எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி எங்கள் காயங்கள் எல்லாம் ஆற்றுகிற தேவனாப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. எல்லா வியாதி பலவீனங்களையும் அப்பா எங்களை விட்டு நீக்கி அப்பா எங்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கட்டளை இடுகிற தேவனா இருக்கிறீராப்பா. ஆண்டவர் எங்களுடைய வயதை திரும்ப கழுகுக்கு சமானமான வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திர நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறாப்பா. நீர் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவனா இருக்கிறீராப்பா. யெகோவா ராஃபா, உம்முடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோமே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.